ஸ்லிப் டீடைல்ஸ். ஒரு எக்ஸாம்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் எது மோட்டிவேட் பண்ணுன்னா, வாவ் சேலரி ஸ்லிப்பு. ஸோ அந்த சேலரி ஸ்லிப்பை பார்க்குறப்ப இப்போ நம்மகிட்ட ₹1 கூட இல்லை, ₹1 கூட நம்ம சம்பாதிக்கிறது இல்லை. எண்ணி ஒரு வருஷத்தில் ஒரு பயங்கரமான உழைப்பை நம்ம போடுறப்போ இந்த சேலரி நம்ம கைக்கு அடுத்து வரும் அப்படின்றப்ப அது பயங்கர மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். நிறைய பசங்க, நானுமே என்கிட்டயுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பே ஸ்லிப் டீட்டெயில்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நானுமே பார்த்துருக்கேன், ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அங்கே என்ன சேலரி இருக்குது, அங்கே வந்து என்ன சேலரி என்னன்னு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம போய் செக் பண்ணுவோம். அது வந்து உண்மையிலே நமக்கு பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன், என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி அப்படின்றத. ஸோ இது வந்து 1 year தான் ஆகுது. இவரோட நேம் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டார் பேங்க், ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அதில் சேலரி வாங்குகிற ஒரு நபருடைய பே ஸ்லிப். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் தான் இவர். ஸோ அவர் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த பே ஸ்லிப்லாம் அனுப்புகிறப்போ வந்து பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் பே ஸ்லிப் வந்து அனுப்புவாங்க. அனுப்பிட்டு மேம் இதை பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவோம். எங்களுக்குலாம் எதுவும் செய்ய வேணாம்ப்பா, நீங்கள் கிளியர் பண்ணதே வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அது ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட எலீட் பாஸ் ஆல் இன் ஒன் பேங்கிங்கான கோர்ஸ் எலீட் பாஸ் நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும் உங்களோட பேங்கிங் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பே இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் எல்லா அடுத்தடுத்த அலவன்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எதுவுமே இல்லாமல் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 48,480 rupees. ஸோ இதற்கான டிஏ வந்து 9,681. ஸோ யூஸ்வலாக டிஏ வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக. அந்த பேசிக் பே ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகும், அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக தான் அந்த டிஏன்ற ஒன்று வந்து எல்லா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பே ஸ்லிப் எடுத்தாலும் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கட்டும் எங்கேனாலும் டிஏன்றது இந்த விஷயத்துக்காக தான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த லேர்னிங் அலவன்ஸ் இருக்கு இல்லையா. லேர்னிங் அலவன்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, வேலைக்கு போயிட்டு உங்களை நீங்களே மெருகேற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஆப்லேயே வந்து ஜேஏபி கோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேங்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஜேஏபி கோர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படிப்பீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பேங்கிங் ரிலேட்டடான ஸ்கில்லை அப்படின்னா ஸோ அதுக்காக கொடுக்கக்கூடிய அலவன்ஸ் வந்து லேர்னிங் அலவன்ஸ், அதுக்குமே டிஏ இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த அலவன்ஸ்லாம் இன்க்ளூடடாக தான் உங்களுக்கு வரவே போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ், பேசிக் ஸ்பெஷல் அலவன்ஸ் டிஏ. இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயும் பேசிக் இருக்குது ப்ளஸ் அதுக்கும் டிஏவும் இருக்குது. இது எதுக்காகனா இப்போ எக்ஸ்ட்ராவாக இப்போ உங்களுக்கு பேசிக் பே தவிர்த்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம், பெட்ரோல் போடுவோம், இந்த மாதிரியான நம்மளுக்கு அடிஷ்னல் தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறது தான் வந்து இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ். அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம், ஸோ அதுக்காக அமௌண்ட்டு தேவைப்படும். ஸோ அதுக்கான டிஏ இந்த 2,500. அடுத்து இந்த சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வருது, திருப்பி அடுத்த வேற ஒரு சிட்டிக்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்னா அதுக்கான செலவுகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்றது கீழே வரும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ அண்ட் ஆர்எஃப்ஏ இது வந்து ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் இந்த ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸ் இது வந்து 10% ஆஃப் பேசிக் பேலேருந்து உங்களுக்கு 10% வரைக்கும் சிட்டினா கிடைக்கும். இதே இது வந்து நீங்கள் ரூரல் ஏரியா அப்படின்னா 8% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து பேங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது, இது வந்து இது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்றது இது வந்து லைக் அவங்களே ஒரு பேசிக் அமௌண்ட் மாதிரி பேங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து கிளைம் பண்ணிக்கலாம். போத் வந்து நம்ம ஹவுசிங் ரிலேட்டடாக நம்ம ஸ்டே பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்ட் ரிலேட்டடான அலவன்ஸுக்காக. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இப்போ டோட்டல் கிராஸ் சேலரி வரும், டிடக்ஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடித்தம் போக வந்து நெட் சேலரி 71,600. இப்போ தான் வந்து இவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் ஹார்ட்லி 1 year. ஸோ அவங்களோட நெட் சேலரி.
ஸோ இதுதான் வந்து இதை தாண்டி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ இந்த மெடிக்கல் அதர் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் மெடிக்கல் செக்அப் மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதோ வந்து எமர்ஜென்சி அங்கே போகிறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை அதாவது நம்ம கொடுத்தும் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை உண்மையிலேனாலும் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலுமே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது தாண்டி இந்த மெடிக்கல் ஜென்ரல் மெடிக்கல் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் தாண்டி டென்டல் அதுக்கும் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம அலவன்ஸ் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து வேறு இயர்லி மெடிக்கல் செக்அப் வந்து அதுவும் ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக எடுத்துக்கோங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான். இவ்வளோ நம்மளுக்கு வந்து அலவன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு சேலரி வைஸ் வந்து அடுத்தடுத்து பயங்கரமாக வந்து நம்மளுக்கு ஹைக் ஆகுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பேங்கிங் செக்டர். ஸோ சேலரி வைஸ் வந்து தி பெஸ்ட் தான். இது எல்லாத்தையுமே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக படிங்க. உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் 2026 அவார்ட். எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் 2026 அவார்ட். கண்டிப்பாக அங்கே ஸ்டேஜில் அவங்க எல்லாத்தையுமே பார்க்கணும், அவங்க பேரண்ட்ஸை பெருமைப்படுத்தணும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் கண்டிப்பாக போடுறோம். கொடுக்குற செஷன்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ டாடா பை, see you guys. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில். டாடா பை, see you guys.